உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோமே, உங்களோட 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனம். அந்த மீனம் அப்படின்ற வீட்டுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்மா இருக்குது. ஸோ விருச்சிக லக்னத்தை சேர்ந்த நபர்கள் உங்கள் தாத்தாவை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். அந்த 5ஆம் பாவம் சூரியனோட கர்மா, சூரியனோட காரகத்துவம்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நம்ம லைஃப் பார்ட்னரை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இல்லை, இப்போ உங்களால் முன்னோர்களோட டீட்டெயிலே எடுக்க முடியும், அவங்கள பற்றின தகவலையே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களோட லைஃப் பார்ட்னர் பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பேர் திருமண கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நபருக்கு சுகர் வருமா வராதா, சுகர் வரக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது நோய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கவங்க மரபணு ஜோதிடர் ராகுல் சிங்காரவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். பொதுவாகவே இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மூதாதையர்களோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சார்? அதாவது மரபணு ஜோதிடம் அப்படின்றதுனால நீங்கள் அப்படி கேட்குறீங்களா என்ன அப்படின்றது தெரியல. யூஸ்வலாகவே நீங்கள் ஜாதகத்தில் உங்களோட முன்னோர்கள் பற்றின சில பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதை டெஃபினட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும், நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது முன்னோர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நம்ம ரொம்ப முன்னாடி போக வேணாம், நம்ம தாத்தாவை எடுத்துப்போமே. இப்போ உங்கள் அப்பாவை பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்திலிருந்து உங்களோட தந்தை 9ஆம் பாவம், அந்த 9லிருந்து 9ஆம் பாவம் நீங்கள் கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 5ஆம் பாவமாக வரும். ஸோ அப்போ உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பாட்டன், உங்களோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் வருவார். அந்த 5ஆம் பாவத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் விருச்சிக லக்னம்னு வச்சுப்போமே, உங்களோட 5ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மீனம். அந்த மீனம் அப்படின்ற வீட்டுக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட கர்மா இருக்குது. ஸோ விருச்சிக லக்னத்தை சேர்ந்த நபர்கள் உங்கள் தாத்தாவை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். அந்த 5ஆம் பாவம் சூரியனோட கர்மா, சூரியனோட காரகத்துவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களோட தாத்தாவோட சைடில், அவங்களோட தாத்தாவோட பரம்பரையில் அவங்க தாத்தாக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஃபேமிலி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையினால் பாதிக்கப்பட்டவர்கள், தந்தையினால் எந்த குடுப்பனையுமே என்ஜாய் பண்ணாத நபர்கள். எய்தர் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்டன் மகன் படத்தில் வர மாதிரி இருப்பார், அப்படி இல்லைன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர மாதிரி இருப்பார். ஸோ ஆக மொத்தம் ரெண்டுமே பிரயோஜனம் இல்லை, அந்த குழந்தைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இல்லை தந்தையே இல்லாமல் இருப்பாங்க, சிறு வயதிலேயே தந்தையை தவற விட்டவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட முன்னோர்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெஃபினட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு மரபணு ஜோதிடம் கட்டாயமாக உதவும் சார். அதே மாதிரி இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நம்ம லைஃப் பார்ட்னரை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஜாதகத்தில் தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இல்லை, இப்போ உங்களால் முன்னோர்களோட டீட்டெயிலே எடுக்க முடியும், அவங்கள பற்றின தகவலையே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களோட லைஃப் பார்ட்னர் பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பேர் திருமண கொடுப்பனை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரோட ஜாதகம் வந்து மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஸ்வினி 1ஆம் பாதத்தில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜாதகத்திலேருந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரோட டீட்டெயிலை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? இப்போ நம்மளோட ஜாதகத்திலேருந்து நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் 10ஆம் பாவம். இப்போ நீங்கள் லைஃப் பார்ட்னரோட ப்ரொஃபஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்திலேருந்து அவங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? உங்களோட ஜாதகத்திலேருந்து அவங்களோட கெரியர் 12ஆம் பாவமாகவும் 4ஆம் பாவமாகவும் வரும். உங்கள் ஜாதகத்திலேருந்து உங்களோட கெரியர் பற்றின இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னா 6ஆம் பாவம் 10ஆம் பாவம் பார்த்தா போதும். லைஃப் பார்ட்னர் அப்படின்றவங்க 7ஆம் பாவம். ஸோ 7க்கு 6 10 நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ஜாதகத்தில் 12ஆம் பாவமாகவும் 4ஆம் பாவமாகவும் வரும். இப்போ அஸ்வினி 1ல் ஒருத்தர் பிறக்கிறாரு, லக்ன புள்ளி அஸ்வினி 1 அவரோட ஜாதகம், அவரோட லக்னம் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சம்மந்தப்பட்ட அந்த நபரோட ஜாதகத்திலிருந்து 4ஆம் பாவ முனையா என்ன வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் வரும். 12ஆம் பாவ முனையா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூரட்டாதி வரும். ஸோ சூரியன் கர்மா மற்றும் சனியினுடைய கர்மா, இந்த 2 கர்மா காரகத்துவத்தில் அவங்களோட ப்ரொஃபஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சூரியன் கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான உத்தியோகம், ஹெச்ஆர், மேனேஜர், சூப்பர்வைசர், டீம் லீடர் மாதிரியான உத்தியோக பின்னணி. மெடிசன் சம்மந்தப்பட்ட சூரியன் இன்னொரு காரகத்துவம் சூரியனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம், மெடிசன் சம்மந்தப்பட்ட உத்தியோக பின்னணி. அண்ட் இப்போ சனி கர்மா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அயன் அண்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, இந்த மாதிரி நம்ம நிறைய தகவல்களை எடுத்துக்கிட்டே போகலாம்.
ஸோ லைஃப் பார்ட்னரோட ப்ரொஃபஷன் பற்றியும் தகவல் எடுக்க முடியும், லைஃப் பார்ட்னரோட ஒரு கேரக்டர் அவுட்லைன் எப்படி இருக்கும் அப்படின்ற தகவலை எடுக்க முடியும், பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றியும் நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியும். சார், அதே மாதிரி இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது நிறைய பேர் புதுசாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும், எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சார் இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது? இல்லை, மரபணு ஜோதிடத்துக்கும் மற்ற ஜோதிட முறைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்ற ஜோதிட முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பற்றி தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த டைமில் நீங்கள் பண்ணலாம், பண்ண வேணாம், இது உங்களுக்கு சாதகமாக இல்லை, இது உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தசாபுக்தியை வச்சியும் டைம் ஃப்ரேமை மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. பட் மரபணு ஜோதிடம் அப்படின்னும் போது அதில் நிறைய தகவல்களை நீங்கள் எடுக்கலாம், கெரியர் கைடன்ஸ் கொடுக்கலாம், ஒருத்தரோட டேலண்ட் என்ன அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அவங்களோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்க எதில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல தகவல்களை நீங்கள் எடுக்கலாம். இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம லைஃப் பார்ட்னர் பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னோம், அதுலேயே நான் வந்து உங்களுக்கு ஒரு 15 to 20% தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்களால் வந்து மரபணு ஜோதிடத்துலேருந்து எடுக்க முடியும். அண்ட் மரபணு ஜோதிடத்தில் நம்ம டைம் ஃப்ரேமை பற்றி பேசவே மாட்டோம். ஒரு விஷயம் நம்ம கொடுப்பனையில் இருக்கா இல்லையா, அதாவது நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நமக்கு கொடுப்பனைன்னு அது இருக்கா, அது இருந்தால் நம்ம அதுக்கு முயற்சி பண்ணலாமா வேணாமா. ஸோ அந்த கொடுப்பனை அப்படின்றத செக் பண்ணி சொல்லக்கூடிய விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரபணு ஜோதிடம் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்டு மற்ற ஜோதிட முறைகள்லேருந்து இது நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். சார், இப்போ அதே மாதிரி இப்போது ஜோதிடம்னு எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமாக மக்கள் யோசிக்கிறது இந்த எனக்கு சுகர் வருமா இல்லை ப்ரெஷர் வருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். இந்த கேன்சர் முதற்கொண்டுமே நமக்கு வந்து இது வருமா வராதா அப்படிங்கிறத ஜோதிடத்தில் வந்து கணிக்க முடியுமா? ஓகே, இப்போ இந்த சுகர் அப்படின்ற நோயை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல இந்த சுகரை பற்றி பேசுவோம். இப்போ இந்த சுகர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமன் ஆகிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த சுகர் சார்ந்த பிரச்சனை அப்படின்றது இருக்குது. ரொம்ப சிறு வயதிலேயே அது சார்ந்த பிரச்சனைகள் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ஒரு நபருக்கு சுகர் வருமா வராதா, சுகர் வரக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அப்படி நம்ம பார்க்கும்போது நோய் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 6ஆம் பாவம். ஸோ உங்களோட 6ஆம் பாவத்தில் சந்திரனோட காரகத்துவம், சந்திரனோட கர்மா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் வருவதற்கான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அண்ட் இன் ஜென்ரலாக உங்கள் லக்ன புள்ளி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், ராசி நட்சத்திரம் இதையும் நீங்கள் பார்க்கணும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி, துலாம் ராசி, துலாம் லக்னம், கன்னியா ராசி, கன்னியா லக்னம், இவங்கெல்லாம் சுகர் மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய நபர்கள். ஸோ இவங்கெல்லாம் இயல்பாகவே அவங்க டயட்டில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அண்டு இந்த சந்திரன் கர்மாவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிகம் உப்பை சேர்த்து சாப்பிடக்கூடிய நபர்கள் இவங்க. எப்போவுமே இவங்க சாப்பாட்டில் எப்போவுமே உப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திரனே உங்களுக்கு உப்பு தான். அதே மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா அதிகமாக சாப்பிடுவாங்க. அப்புறம் உணவு நல்லா இருந்துட்டா அதிகமாக சாப்பிடுவாங்க. அதில் ஒரு வரையறை அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் சந்திரனோட கர்மாவை கொண்ட நபர்கள் உங்களுக்கு சுகர் வருவதற்கான பாசிபிலிட்டி, அந்த விண்டோ எப்போவுமே ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே இந்த ஃபுட் அப்படின்னு வரும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். இன்னொரு தப்பு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் வெரி எமோஷ்னல் பீப்புள். ஈஸியாக மற்றவங்க மேலே அட்டாச் ஆகி எமோஷ்னல் ஆகி அதன் காரணமாகவே நிறைய நோயை உண்டாக்கிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், சந்திரன் வந்து அந்த 3 மதர் ஆஃப் ஆல் டிசீஸ். உங்களுக்கு ஒன்ஸ் சுகர் வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஃபேட்டி லிவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த சுகர் அப்படின்ற டயபெட்டிஸ் அப்படின்ற விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் ரொம்ப அதிகவனமாக இருக்கணும் சந்திரனோட கர்ம பதிவை கொண்ட நபர்கள். சார், இப்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா வேறு யாரையாவது ஒரு ஜோதிடரை அணுகிறோம் அப்படின்னா முதல்ல சொல்கிறது பரிகாரங்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதை வாங்குங்க, இதை வாங்குங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பரிகாரம்ன்றது எந்த அளவுக்கு உண்மை, எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும்? இல்லை, இப்போது மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் ரெமெடி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி சந்திரனோட கர்மாவை பற்றி நான் பேசினேன். இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, இவங்களுக்கு மைண்டு சரியில்லைன்னா கண்ணா பின்னான்னு சாப்பிடுவாங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சந்திரன் கர்மாவுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடினா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ப்ரெஷர் ஆகுது அப்படின்னா முதல்ல வீட்டில் இருக்காதீங்க, போய் சந்திரனோட காரகத்துவத்தை தொடுங்க, ஒரு ஸ்விம்மிங் போயிட்டு வாங்க. மற்ற கர்மா கொண்ட நபர்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது தர ரிலாக்ஸேஷன் மாதிரி வேறு எதுவுமே உங்களுக்கு தராது.
உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுங்க. நீங்கள் பேசினாலே உங்கள் பிரச்சனை சரியாகும். ஸோ இந்த மாதிரி சந்திரனோட காரகத்துவத்தை நீங்கள் தொடும்போது உங்களுக்கு அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் கிளியர் ஆகும். உங்களோட மைண்ட் செட்டும் மாறுறதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க. போய் சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து கையிலேருந்து பணம் செலவு பண்ணி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாய்மை உள்ளம், தாய்மை குணம். போய் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களால் ஆன உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இப்படி செஞ்சாலே உங்கள் கர்மாவும் கிளென்ஸ் ஆகும், உங்கள் கர்மாவும் பாசிட்டிவாக மாறும், உங்களோட மைண்ட் செட்டும் மாறும். ஸோ நீங்களும் வந்து என்ன சொல்கிறது, மனோரீதியாக நீங்கள் ஒரு திடமான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க, உறுதியான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்லுவோமே தவிர, இந்த சாமியை பார்த்தா சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நம்ம பேசுகிறதே கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட விஷயமா அது. நீங்கள் சாமி கும்பிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டீலிங் உங்களுக்கும் சாமிக்கும் உண்டானது. அவர் சரி பண்ணலாம், சரி பண்ணாமலும் போகலாம். சரி பண்ணலைன்னா நம்ம பிரச்சனையை அவர் தீக்கலைன்னா அவர் சட்டையை பிடிச்சி கேட்க முடியும். ஸோ அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். சாமி கும்பிட்டுக்கோங்க. இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான். பட் படிக்காமல் போவோமா எக்ஸாமுக்கு? ஸோ அதே மாதிரி தான் லைஃப்லையும் சாமி கும்பிடுங்க. பட் ஆனால் செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக செய்யுங்க அப்படின்றது தான் நம்மளோட சஜஷனாக இருக்குது. சார், இப்போது மெயினாக நீங்கள் சொன்னது அந்த சந்திரன் ரிலேட்டடாக தான். ஸோ எந்தெந்த ராசிகள் வந்து மோஸ்ட்லி இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? துலாம் ராசி, துலாம் லக்னம் சந்திரனோட கர்மாவை உள்ளடக்கிய ஒரு ராசி, ஒரு லக்னம். அதே மாதிரி கன்னியா ராசி, கன்னியா லக்னம். இவங்க 2 பேருக்கு தான் சந்திரன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கர்மா அப்படின்றது அதிகமாக இருக்குது. கூடவே லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்கள், லக்னத்தில் 7ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நபர்கள், லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி இவங்க கவனமாக இருக்கணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.